முதல்ல ஆண்கள் தரப்புலே போகலாம். நீங்க சமைக்க ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் என்ன? உப்புமால உப்புடா. உப்பு மாவுல உப்பு போடாம எப்படி பண்ண முடியும்? உப்பு மாவும் சேர்ந்ததுதான் உப்புமா. நீங்க வெயிட்டா இருக்கு மெனு. அப்படியா? எங்க டைரக்டர் சொன்னாரு சார் உள்ள நிறைய சாப்பிட வேண்டியிருக்கும் பாத்துங்க அப்படின்னாரு. சரி வா. உடம்பெல்லாம் கசகசான் இருக்கு. குடிச்சிட்டு வந்து ஒரு வெட்டு வெட்டிடுவான். ஒரு டீ கேட்டா அதையும் ஒரு கொலக்குத்தம் பண்ண மாதிரி கேக்குறீங்க. என்ன சார் டைரக்டர்ங்கறீங்க கொலகலன்னு பேசுறாரு. இப்பதான் சமைச்சிட்டு வந்து உட்கார்ந்திருப்போம். சாப்பிட்டு முடிச்சிட்டு பிளேட்லாம் கொண்டு போய் வச்சுட்டு விசில் வாஷ் பண்ணிட்டு வருவோம். பத்மா ஒரு காஃபி கொண்டா. உடனே ஒரு சின்ன டீ கூட நல்லா இருக்கும். சாப்பிட்ட உடனே குடிக்கிறதுக்கு தான் எவ்வளவு கடுப்பாகும். பத்மா என்ன சவுண்ட்? ஒரு காஃபி கொண்டா. இனிமே இதை பஞ்சாயத்து ஆக்காம வேணும்னா நம்ம போய் ஒரு டீயை போட்டு குடிச்சுட்டு பாத்திரத்தை கழுவி வைக்கிறது ஓர வஞ்சனை நடந்திருக்கிறது. அம்மா அக்காலாம் சமைக்கும் போது தினந்தோறும் வெறும் இட்லி தோசை தான் சார். சாப்பிட வருவியாப்பா? என்னமா சாப்பாடு? சுட சுட இட்லியும் சுட சுட இட்லி பாவக்காய் குழம்புப்பா. பாவக்காய் குழம்பா? நான் கேட்டிருக்கேன் ஏதாவது தோசையிலாச்சும் ஏதாவது வெரைட்டி செஞ்சுதான்ட்டு. ஒரு தோசை வச்சு பொடி போடுறது, ஆனியன் தோசை, ஆனியன் கட் பண்ணி ஆனியன் போடுறது, அது ஒரு பட்டர் தோசை. ஒரு குழம்பு அதுல கறியை போட்டா கறி குழம்பு, கத்திரிக்காய் போட்டா கத்திரிக்காய் குழம்பு. நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு தோசை அதுல பொடியை போட்டா பொடி தோசை. எங்கேயோ போய்ட்டடா நீ. எங்கேயோ போய்ட்ட. இப்ப நான் கேக்குறேன், ஒரு வெங்காய தோசை செய்வது எப்படி? தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது. நான் தான் சார் சமைக்கிறேன். 3 வேளை நீங்க தான் சமைக்கிறீங்க? ஆமாங்க சார். என்ன இதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம். நமக்கு எதுக்குண்ணே? இத சொல்லித்தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மள ஏமாத்திட்டு இருக்காளுங்க. எங்க வீட்ல ஒய்ஃப் அவங்க தமிழ்நாடு காவல்துறையில் ஒர்க் பண்றாங்க சார். போலீஸா இருக்காங்க. போலீஸா இருக்காங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நீங்க என்ன பண்றீங்க சார்? இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க சார். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. குடும்ப குழந்தைகளை எல்லாம் பாத்துக்கணுங்கிறதுக்காக நான் ரிலீவ் ஆயிட்டேங்க சார். வாவ். என்ன மனுஷன். நான்லாம் வந்து ஒரு அளவு தான் எண்ணெய் ஊத்தணும் நெய் ஊத்தணும்லாம் வச்சிருப்போம். அவங்க அப்படி இல்ல, மொத்தமா ஊத்தி என்னைக்காவது ஒரு நாள் சமைக்கிறவங்க இதுல உப்பு சரியா இருக்கா 10 தடவை வந்து கேட்பாங்க. அது நல்லா இருக்கா, உப்பு சரியா இருக்கா, காரம் சரியா. முந்திரி போட்டுருக்கா, நெய் ஊத்திருக்கா, ஊத்திருக்கனே. பாயாசம் யார் தர்றா? பாஸ் குடுப்பாருனே. இவனா தர்றேன்? ஆமாண்ணே. பாயாசங்க யாராவது வந்து அந்த கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணோம்னா யார் செஞ்சதுன்னு சொன்னியா, நான் செஞ்சேன்னு சொன்னியா இல்ல நீ செஞ்சேன்னு சொன்னியா ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? சொல்லிட்டு ஒரு அலப்பற அவங்க முன்னாடியே பில்டப் பண்ணுவாங்க. ஏன் இந்த அலப்பறை? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. ஒருத்தர் வந்து சமையா செய்யற சூப்பரா செய்யற அப்படின்னா நமக்கு அது வந்து ஆனா வருஷக்கணக்கா அவங்க செய்யறப்ப பெருசா சொன்னதே கிடையாது. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். ஆக்சுவலா தெரிஞ்சிருக்கா? நீங்க ரெகுலர் சாப்பாடு செய்றீங்க, நாங்க செய்யறது இல்ல ஸ்பெஷல். சார், அதேதான் அவங்களும் சேனலை பார்த்து எத்தனை தடவை பார்த்தாலும் அதேதான் திருப்பி திருப்பி செய்யறாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு அதான் சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு குழம்பு வச்சு அதுல வந்து மீனை போட்டா மீன் குழம்பு. இதுல என்ன சார் ஸ்பெஷலா பாராட்ட வேண்டியது இருக்குது? இவர்கள் ஆண்கள் செய்யும் அலட்டல் அசிஸ்டன்ஸ் தான் சார். அவங்களுக்கு காய் கட் பண்ணி கொடுக்கணும், அரைச்சு கொடுக்கணும், தேங்காய் துருவி கொடுக்கணும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நான் என்கிட்ட கேட்பாரு, சரி ஆம்லெட் தான் போய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். போனாருன்னா கிச்சன்ல ஒரு அலப்பறை பண்ணுவாரு. ஒரு ஆனியன் தான் உரிப்பாரு, அந்த உரிச்சது தோல் அந்த பக்கம் இருக்கும், மிக்ஸ் பண்ணதுக்கு ஃபோர்க் ஒரு பக்கம் இருக்கும். இவருக்கு இதான் வேலை. என் ஹஸ்பண்ட் வந்து கிச்சனுக்குள்ள போனாருன்னா எனக்கு தெரியும் அவர் கண்டிப்பா இந்த பாத்திரம் எடுப்பாரு. நான் மாத்தி வச்சுட்டு தான் வருவேன். ஏன்னா அவர் வந்து என்கிட்ட வந்து கேட்கணும் என்ன. அப்பதான் நான் சொல்லுவேன், உனக்கு ஏதாவது தெரியுதா கிச்சன்ல இருந்து? நீ அப்படி வரியா? இப்ப கூட என் உதவி தேவைப்படுது பத்தியா உனக்கு, அதனால நீ வந்து கேளு. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. அவங்க தடுமாறுறாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அவங்க தடுமாறணும்னே சில ஏற்பாடுகளையும் முத்திகளையும் ஏன் பண்ணி வைக்கிறீங்க? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். ஏன்னா பசங்க அப்பா சமைக்கும் போது மட்டும் வேணுமே பாராட்டுறாங்க, திடீர்னு அப்பா சமையல் நல்லா இருக்குன்றாங்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவ்வளவு நாள் அம்மா சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் சமைக்கும் போது அப்பா சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு அது ஹர்ட் ஆகுது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இவ்வளோ காலகாலமா நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு நாள் அடுப்பணையில போயிட்டு பிள்ளைங்க கிட்ட போய் நல்ல பேர் வாங்கிட்டா எப்படி சார்? பொறாம லைட்டா ஆர்டர்ல இருக்கணும் அப்படிங்கிறது. அது ஃபுல்லா மேல இருக்க செல்ஃப்ல உள்ளது கீழ இருக்கும், கீழ உள்ளது மேல இருக்கும். அது கூட பரவாயில்ல சார்.
இது கூட பரவாயில்லைங்க. பச்சை குழந்தை குடிக்கிற பாலை இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடிங்கி குடிச்சிட்டான். என்ன எழுதிருக்கீங்க? வெந்தயம். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. ஒரு டவுட்ல உளுத்தம் பருப்பு தான் நினைச்சேன். என்ன எழுதுறீங்கங்கறத கணக்கு. தம்பி நீங்க ரவியா ரெவியா? ரவி இல்ல ரெவி. ரெவியா? ஹாய் ரெவி. சார் நம்மளுக்கு இதெல்லாம் முக்கியம் சார். சோறு தான். மாமா குட்டி. மாமா குட்டியா? மாமா குட்டியா? நினைச்சதே சொல்றீங்களே, நினைச்சதை யாரும் எழுதவே மாட்டீங்களா? தம்பி நீங்க சாப்பிடுங்க. நீ கொஞ்சம் சாப்பிடு. எது நான் சாப்பிடவா? எனக்கு போய் உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும். கடுகு தானே? எல்லாரும் கடுகுனே எழுதிடுவாங்க. ஏதாவது உள்ள கடுகு வைக்காமலா இருப்பானுங்க. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. என்ன எழுதுறீங்க? கடுகு. கடுகு. நீங்க? கடுகு. நீங்கம்மா? கடுகு. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. கண்டிப்பா கடுகு தான், கிண்டல் பண்ணாதீங்க. தொடர்ச்சியாக கடுகு அணி 5வது முறையாக கடுகு என்று எழுதியிருக்கிறது. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. 5வது முறையாகவும் தவறாக சொல்லி இருக்கிறார்கள். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. ஒன்னே ஒண்ணு கண்டுபிடிச்சு அங்கிட்டு ஒரு பரிசு, ஆண்கள் தரப்பில் 3 பரிசு. வெற்றி 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 வெற்றி. நாங்க ஜெயிச்சிட்டோம். இந்த கப்பு எந்த கல்ல வாங்குனீங்க? கடுகும் பொரியறதுக்குள்ளேயே எல்லா பருப்பும் போட்டு உடனே கடுகு பத்தி யாராவது இங்க பேச? உப்பு கூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஊற வச்ச அரிசியை அரைச்சு போட்டுடலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. பால் தெரிஞ்சிருச்சா? அப்ப அப்படியே பன்னீர் தான். அடுத்தது பன்னீர் பட்டர் மசாலா. எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்னு கேக்குறேன். பன்னீர் பட்டர் மசாலா வரைக்கும் பேசுறாப்லையம்மா. அந்த இமிடியேட்டா அவங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கா? இதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இதை விட என்ன? அவன் யோசிச்சு நம்ம சொன்னதுனால யோசிச்சு சொல்றாரு. மேடம் என்ன மேடம் நீங்க டீச்சரா? நீங்க நினைச்சேன் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஓகே, ஒத்த 2 பேருக்கு தெரியுமா இருக்கும், மத்த பேருக்கு தெரியாதுன்றத நான் இப்போ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். மூல கோளாறு உள்ளவ லூசு பைய. முந்திரி அரிச்சு குருமா திக்னஸ் பண்ணலாம். முந்திரி இல்லனா கசகசா அரிச்சு திக்னஸ் பண்ணலாம். அதுவுமே இல்லனா பொட்டுக்கடலை போட்டு திக்னஸ் பண்ணலாம். நம்ம தமிழ்நாட்டுல எவனுக்கு பிறந்த நாள்னாலும் இதை தான் செய்வாங்க. குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. அது கூட பரவாயில்ல. மகாபலிபுரத்துக்கு போறதுக்கு முன்னால செஞ்சுட்டு வர புளியோதரை. இதெல்லாம் ஓவர் நக்கலு. அம்மா கேசரி சூப்பரா இருக்கு. கேசரி சூப்பரா இருக்கான். கூச்சப்படாம சாப்பிடுங்க. ஷேப்பாது வந்திருக்கணுமா இல்லையா? வீட்ல செஞ்சதுனால தான் சார் அது கொசம். அடிபட்ட அமீபா மாதிரி இருக்கு. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? பார்க்கல நல்லா இருக்காது. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு. ஐயா ஐயா வாய் ஊறுதாடே. கொஞ்சம் விடல. நல்லதா இருக்கு. ஆனா அது டிஃபரண்டா இருக்கு. வத்த குழம்பு, ராகி சேமியா, இது ரெண்டு நீங்களே சாப்பிட்டு பாருங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்மாங்க. இது ரெகுலரா இருக்கு. இது நார்மல் மாதிரி தான். யோ என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. இது பார்க்கவே சூப்பரா இருக்கு. வெறும் முட்டை கிரேவி. அடிபொலி சூப்பர். என்ன வடையா? மசால் வடை மசால் வடையா? தக்காளி ஜாஸ்தி, அதனால புளிக்குது. அவ்வளவுதான் அதுல இருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லுறது புரியுதா இல்லையா? குறை சொல்ல கூட அதுல ஒண்ணு இல்லைங்கிறாங்க. அதில் என்னடா தேடுகிறாய்? அதில் என்ன தேடுகிறாய்? உப்பு பயங்கரம், உரப்பு தாங்கல, புளிப்பு எக்ஸ்ட்ரீம். எதுல முட்டையை போட்டாலும் முட்டை டேஸ்ட் வருமாங்க. ஆனா முட்டையை போட்டு முட்டை டேஸ்ட் வராத ஒரே டிஷ் இதாமா. என்ன கொடுமை சரவணனது. உங்க வீட்டுக்கார கேட்டேன்னு சொல்லுமா. இங்கதான் இருக்காங்க. இங்கதான் இருக்காங்க. எங்க உங்க வீட்டுக்காரங்க இங்க இருக்காரா? உருண்டை குழம்புன்னு சொல்லுவாங்களா? அந்த பருப்பு உருண்டை குழம்புக்குலாம் உங்கள்கிட்ட ரெசிபி இருக்கா? இருக்கு சார். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. துவரம் பருப்பு, காஞ்ச மிளகா, கீரை. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அதெல்லாம் வேக வச்சு கழுவி கழுவி காக்காய் கொஞ்சம் ஊத்து. நியாயமா பேசணுமா இல்லையா? உருண்டையும் பிடிக்கல, குழம்பும் வைக்கல. என்கிட்ட சொல்றாங்க இந்த உருண்டையை தூக்கி குழம்புல போடு. மேடம் பிரச்சனை என்னதான்டா உன் பிரச்சனை? வாடா ஷோ முடிப்போமா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ் அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ்.